என் பேர் ரித்தீஷ் பிரியமேனன். நான் வந்து கேஎஸ்7 விளாட்றேன். நான் வந்து ஏஎம்ஜியில் விளாண்டேன். அப்புறம் வந்து ஆரம்ப கல்வியில் நான் வந்து புக்கி கஜாங் பும்பானில் உள்ள ஜாசின் ஸ்கூலில் படித்தேன். நான் வந்து கீப்பராக விளாட்றேன். ஏன் நான் இந்த பொசிஷன் எடுத்தேன்னா, எனக்கு முன்ன வந்து ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னு தான் ஆசை. பட் எனக்கு அவ்வளோ இதெல்லாம் பயிற்சி இல்லைனால எனக்கு ஸ்ட்ரைக்கராக இருக்க முடியல. அதனால நான் வந்து கோச்செல்லாம் என்னை வந்து கீப்பரில் ஆடவே சொல்லுவாங்க. சரி, நான் ஆடுவேன். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அந்த கீப்பர்லேருந்து ஒரு எஃபெக்ட் கிடச்சிச்சு எனக்கு. அதுலேருந்து நான் கீப்பர் இது வரைக்கும் நான் ஆண்டுக்கிட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு சொல்கிறதுனா, நான் வந்து கோச் ரஷீதை தான் சொல்லுவேன். கோச் ரஷீத், அப்துல் ரஷீத். அவர் வந்து ஏஎம்ஜி கோச், ஹெட் கோச்சு. அவர் தான் என்னை வந்து முதல்ல கீப்பராக ஆக்கினார். என்னோட மெயினான ஸ்கோப்பே வந்து கோல் போகாமல் பார்த்துக்கிறது. ரெண்டாவது, டீமை டிஃபைனை ஹேண்டில் பண்ணி அந்த கோலை தடுக்கிறது அந்த மாதிரி. பட் என்னோடய மெயினான வேலை பந்து தடுக்கிறது. இன்னொன்று டிஃபென்ஸ் ஜாகா பண்ணுறது. நான் வந்து சுய முயற்சி பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி ட்ரைனிங்க்கு வருவேன், பண்ணுவேன். அப்புறம் நானே சும்மா எக்ஸசைஸ் வீட்டில் போயிட்டு ஒரு பந்து எடுத்துக்கிட்டு நானே செவுத்து வீசி பந்தை பிடிச்சிட்டு, அப்புறம் நானும் என் கூட்டாளியை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் எடுத்த சொல்லி நான் பிடிக்க, அப்புறம் நானே எக்ஸசைஸ் பந்தெல்லாம் செஞ்சு நானே வந்து கீப்பர் ட்ரைனிங் அன்றைக்கி நானே எல்லாம் சூஸ்லாம் பண்ணி, கோச் வரலைன்னா நான் வந்து நானே சுயமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு, நானே கீப்பருக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்களே, கற்றுக் கொடுக்குறதுன்னு கட்டுறதுக்கும் நிறைய மாணவர்கள் அவங்களாம் கூப்பிட்டு அவங்களுக்கும் ஒரு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு, அப்போ நானும் வந்து ஒரு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நான் தான் முதல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் வந்து ரெஸ்ட் பண்ணுவேன். அதான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா, வெளியே வந்து சப்போர்ட் பண்ணுவார். இல்லைன்னா உள்ளே இருந்து இப்போ கேம் அன்றைக்கி அவர் பந்து வீசி எனக்கு பிடிக்க சொல்லுவார். பந்து வீசி இந்த மாதிரி பிடி அந்த மாதிரி பிடின்னு சொல்லுவார். நிறைய கேம்லாம் பார்க்க சொல்லுவார். கீப்பர் எப்படி பிடிக்கிறான்னு பார்க்க சொல்லுவார். ஃபோனை கொடுத்து யூடியூப்பில் இந்த மாதிரி பாரு, எப்படிலாம் படிக்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுவார். ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் வந்து நிறைய ஒரு அனுபவம் நிறைய கிடச்சிச்சு. அங்கே நிறைய பிளேயர்லாம் பார்த்தாங்க. ஓகே, அதை நான் சொல்கிறேன். அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு வந்து டீமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சொன்னாங்க. பட் ஓகே, என்னால் முடியும்னு நினச்சி நான் வந்து ஒரு 2-3 பந்து சேவ் பண்ண போல். நான் வந்து முதல்ல நான் மீஃபா டோர்னமெண்ட் விளாண்டேன்னா அது பிணைங்களை தான் சொல்ல முடியும். பிணைங்களை கோப்பா அரீனால ஒரு யூஎஸ் பிணைங் அந்த இடத்துல விளாண்டேன். அந்த இடத்துல நீ பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு இதுவும் இல்லை. நான் வந்து டீமை நல்லா ஹேண்டில் பண்ணேன். அந்த ப்ரெஷரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்க ஓப்பனன் வந்து பந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் தனங்களை கொஞ்சம் பயந்துட்டு தான், இல்லைன்னு சொல்ல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன். என் டீமை நான் வந்து கம்யூனிகேட் எல்லாம் ஹேண்டில்லாம் கரெக்டாக பண்ணி டிஃபெண்ட் அருமையாக இருந்தாங்க. அப்புறம் அந்த டீம் உள்ள ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் ஷூட்டர் எல்லாம் நல்லா இருந்தாங்க. அந்த டீம் உள்ள கோச்சும் அருமையாக இருந்தாங்க. பட் எனக்கு கொஞ்சம் பந்து நான் சேவ் பண்ணேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் பண்ணேன். அந்த சுச்சுவேஷனில் அந்த சேவ் பண்ணுற அன்றைக்கி நான் விட்டுருவேணுன்ட்டு ஒரு இதில் தான் நான் சேவ் பண்ணேன். அப்புறம் விட்டுக்கிற ஓகே நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நான் திரும்பியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோடய எதிரிகள் ஆசையை நான் ஒரு பெரிய கீப்பர் ஆகணும் தான். பட் என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எஃபர்ட் போட்டுட்டு வரேன். நான் வந்து சின்ன டீமில் வந்து ஒரு டீம் இருந்தேன் ஜாசினில். சின்ன ஒரு டீமில் இருந்தேன். அதுலேருந்து எஃபர்ட் பண்ணி அப்புறம் துரியாந்துங்கால் போனேன். துரியாந்துங்காலேருந்து அப்புறம் ஏஎம்ஜிக்கு போனேன். ஏஎம்ஜிலேருந்து இப்போ கேஎஸ்7 முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ அத்தனையும் தாண்டி வந்து என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கீப்பர் ட்ரைனிங்கில் இருப்பேன்.